கைது உத்தரவை எதிர்த்து ஏடிஜிபி ஜெயராம் தற்போது உச்ச நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். சென்னை ஹைகோர்ட்டின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்ய இருக்கார். சிறுவன் கடத்தல் வழக்கில் ஜெயராமை கைது செய்ய ஹைகோர்ட் உத்தரவிட்டிருந்தது. ஹைகோர்ட் உத்தரவை அடுத்து கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இப்போது அவர் உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். காதல் திருமண விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் ஜெயராம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை ஹைகோர்ட்டின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை ஏடிஜிபி ஜெயராம் நாடியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறுவன் கடத்தல் வழக்கில் ஜெயராமை கைது செய்ய ஹைகோர்ட் உத்தரவிட்டிருந்த நிலையில் அவர் தொடர்ந்து கைதும் செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து பணியிடை நீக்கம் அவர் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் அவர் ஏடிஜிபி ஜெயராம் உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். காதல் திருமண விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் ஜெயராம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லோகநாதன் இணைகிறார். லோகநாதன், விவரங்கள். திருவள்ளூர் அருகே காதல் திருமணம் செய்த இளைஞருடைய தம்பியை கடத்திய வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமன் கார் பயன்படுத்தப்பட்டதால் அவரை நேற்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சொல்லி வேல்முருகன் உத்தரவிட்டிருந்த நிலையில் நேற்று ஆஜராகியிருந்தார். ஆஜராகி விசாரணை முடிவில் வெளியே சென்ற அவரை திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையினர் கைது செய்து அவர்கள் திருவலாங்காடு காவல் நிலையத்தில் அழைத்து வந்து நேற்று இரவு முதல் தற்போது வரை விடிய அவரை விசாரணையானது இந்த வழக்கிலானது மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் மேல்முறையீடு அவர் உச்சநீதிமன்றத்தில் செய்திருப்பதாக இந்த தகவலானது வெளியாகிருக்கின்றது. இவர் மீது 3 பிரிவின் கீழ் நேற்றையானது வழக்கு பதிவு செய்யப்பட்டு டிஎஸ்பி தமிழரசி தொடர்ச்சியாக அவரிடம் 13 மணி நேரமாக துருவி விசாரணையானது மேற்கொண்டிருந்தார். இந்நிலையில்தான் ஜெயராமன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கான விசாரிக்க சொல்லி இந்த வழக்கில் அவர் சென்றிருக்கிறதாக கூறப்படுகின்றது. இந்த ஏடிஜிபி ஜெயராமனுடைய கார் கடந்த 6ஆம் தேதி அன்று கலாம்பாக்கம் பகுதியில் உள்ள அந்த காதல் திருமணம் செய்த இளைஞர் தம்பியை கடத்தி அவரை நசரத்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் அங்கே ஜெகன்மூர்த்தியை வைத்து சந்தித்ததாக தகவலானது கூறப்படுகின்றது. மீண்டும் அந்த சிறுவனை 2 மணி நேரம் கழித்து அதே காரில் பேரம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் விட்டு அந்த கார் சென்றதாகவும் போலீஸ் தரப்பில் விசாரணையில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் கொடுத்திருந்தன. இந்நிலையில் தான் நேற்றைய தினம் ஜெயராமனை உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும், இல்லை என்றால் கைது செய்யப்படும் என வேல்முருகன் அதிரடியான உத்தரவு நேற்று ஆணை பிறப்பித்திருந்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் 2:30 மணி அளவில் ஜெயராமனானது உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இதில் வெளிப்படையாக இவர் அரசு காரை பயன்படுத்தியதால் இவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் வேல்முருகனானது உத்தரவு பிறப்பித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் கடத்தல்காரர்களுக்கு துணையாக செயல்பட்டதாலும் அவர் மீது 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து திருவள்ளூர் மாவட்ட போலீசார் கைது செய்தானது தற்போது விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றன. இந்த விசாரணை இன்று மதியம் அளவில் அவரை மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு திருத்தணி நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் புயல் சிறையில் அடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்து வருகின்றன. லோகநாதன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.